நீங்க ஒரு 9 to 5 salaried professional ஆனது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் யூஸ் பண்ணி ஒரு parallel சைடு இன்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கைடு உங்களுக்கு தாங்க. திருப்பியும் சொல்றேன், this guide to exporting and importing is not for people with crores of capitalங்க. This is for people with a salary, limited working hours in the evening. சிம்பிளா சொல்லணும்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 30 ல இருந்து 40 minutes நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி மினிமம் கேபிட்டல் 30,000 rupees இருந்தா போறோம். உங்களால இப்போ இந்தியால சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹெல்ப்பை வச்சு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை சைடுல ஒரு இன்கம் ஸ்ட்ரீமா செட்டப் பண்ண முடியும். ப்ராசஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு கன்சிஸ்டன்ட்டா நீங்க ஒர்க் பண்ணாலே போறோம். யூ கேன் start your first export in a matter of 1.5 to 2 months. Export import process புரிஞ்சுக்கிட்டு நீங்க வீட்ல இருந்து கன்சிஸ்டன்ட்டா வர்க் பண்ணா போறோங்க. எல்லா எக்ஸ்போர்ட் ப்ராசஸஸ்மே ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி, நீங்க வீட்ல இருந்தே பண்ணலாம். அட ஆமாங்க, லைசென்ஸ் ப்ராசஸ்ன்றது ரொம்பவே சிம்பிள். முக்காவாசி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளை எக்ஸ்போர்ட் இம்போர்ட்குள்ள எம்பவர் பண்ற மாதிரி தான் செட்டப் ஆயிருக்கு. அட ஆமாங்க, கவர்மெண்டோட இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி உங்களால அப்ஃப்ரண்ட் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ன்றதை மாசவா ரெடியூஸ்ன்றது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஃபாரின் பையர்ஸோட நீங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றதை பில்ட் பண்ணா போறோம். லாங் ஸ்டாண்டிங்கா அவங்க உங்களுக்கு ஆர்டர்ஸ்ன்றதை கொடுக்க போறாங்க. வித் மெனி பீப்புள் ஈவன் கிவிங் யூ an advance payment. உங்களுக்கு தேவையா இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டான சீக்வென்சிங், அப்ரோப்ரியேட்டான இன்ஃபர்மேஷன், டாப் நாச்சான டாக்குமெண்டேஷன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பேஷன்ஸுங்க. பேஷன்ஸ் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, ரெஸ்ட் எவ்ரிதிங் ஐ வில் கைட் யூ. வெல்கமிங் டு திஸ் பியூட்டிஃபுல் வீடியோங்க. ஐ எம் கே ஹரிஹரன், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ALTIRA, தமிழ்நாடோட நம்பர் 1 காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்யூனிட்டி. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மூலமா சைடு இன்கம் செட்டப் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்டான பாத்வேஸ்ன்றது இருக்கு. பாத்வே நம்பர் 1 என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தட் ஆஃப் அ மேனுஃபேக்சரர். க்ரோர்ஸ்ல கேபிட்டல் தேவை, நீங்க சொந்தமா உங்களோட ஃபேக்டரின்றதை செட்டப் பண்ணணும், ஃபிக்ஸட் காஸ்ட்ஸ் ரொம்பவே நிறைய, நீங்களே கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே அப்ராட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அண்ட் சோ ஆன். ஜெனரலி திஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் salaried people. பாத் 2 என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ட்ரேடர். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்க ஒரு ஹோல்சேல் மேனுஃபேக்சரர் கிட்ட ப்ராடக்ட்ஸ்ன்றதை ப்ரொக்யூர் பண்ணி சில வேல்யூ அடிஷன்ன்றதை பண்ணி ஃபாரின்ல இருக்கிற பையர்ஸ்க்கு ஃப்ரேட் ஆப்டிமைசேஷன் பண்ணி அங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. 99% ஆஃப் salaried எம்ப்ளாயிஸ்க்கு இல்ல ஃப்ராங்காவே சொல்லணும்னு வைங்களேன், உங்ககிட்ட லெஸ் தென் 5 crores கேபிட்டல் இருக்கு அப்படின்னா இதுதான் உங்களுக்கு அப்ரோப்ரியேட்டான மெத்தட். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இன் திஸ் வீடியோ கைட் இந்த மெத்தட் பிரகாரம் தான் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன். முதல்ல நீங்க எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷனோட ஃப்ளோ என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஐடென்டிஃபை அ ப்ராடக்ட், ஃபைண்ட் அ ஃபாரின் பையர், agree on terms, procure from your supplier, complete the export documentation, hand goods to a customs clearance agent, ship through a freight forwarder, present documents to your bank and receive payment in foreign currency. இல்ல குட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் சொன்ன 90% of steps will actually be handled by professionals. நீங்க பண்ண வேண்டியது 3 இம்பார்ட்டன்டான விஷயங்கள் மட்டும் தாங்க. நம்பர் 1, ஐடென்டிஃபை a good product. நம்பர் 2, ஐடென்டிஃபை a good supplier. நம்பர் 3, ஐடென்டிஃபை a good buyer. Rest everything will be handled by professionals. இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு எப்படி ஆப்டிமைஸ் பண்ண முடியும்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஃபைண்டிங் அவுட் த ரைட் ப்ராடக்ட், இதுதாங்க இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஒரு நல்ல ப்ராடக்ட் மூலமா மட்டும் தான் நம்மளால கரன்சி ஆர்பிட்ராஜ்ன்றதை நம்மளோட ஃபேவருக்கு யூஸ் பண்ண முடியும். சிம்பிளான கான்செப்ட்டுங்க. ஒரு பவுண்ட் இஸ் ரஃப்லி அரௌண்ட் 100 rupees. ஸோ இந்த கரன்சி கன்வர்ஷன் நம்ம ஃபேவரில் இருக்குன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும். ஸோ இங்க லோவர் வேல்யூ இருக்கிற ப்ராடக்ட்ஸ் டென்ட் டு பி வர்த் ஈவன் ஹையர் இன் பிளேசஸ் லைக் த யூரோப் அண்ட் தி மிடில் ஈஸ்ட். ஸோ அங்க என்ன டிமாண்ட்ல இருக்குன்றது நீங்க ஃபிகர் அவுட் பண்ணுன்றதா ஸ்டெப் நம்பர் 1. இதை இன்னுமே ஆப்டிமைஸ் பண்ணி பர்ஃபெக்டா பண்றதுக்கு நம்மளோட ALTIRA EXIM கம்யூனிட்டி சைடில் நீங்க பாத்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்டான கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றது இருக்கு. நம்பர் 1, எக்ஸிஸ்டிங் நாலேஜ். உங்களோட ஃபேமிலிக்கோ உங்களுக்கோ ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபர்மா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபார்மிங் ரீஜனா இருக்கலாம், ஒரு டெக்ஸ்டைல் டிஸ்ட்ரிக்டா இருக்கலாம், இவங்க கிட்ட ப்ராப்பரான லிங்க் இல்ல கனெக்ஷன்ன்றது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்டார்டிங் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், a lot of my students who export from Tirupur get into textiles. நம்பர் 2 வந்து ஜியோகிராஃபிக் ஆக்சஸ். ஜெனரலா உங்களோட எக்ஸ்போர்ட் இருக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நீங்க ப்ரொக்யூர் பண்ற சப்ளையர் should be within a 100 kilometer radius so that you can visit them at least once a month. Number 3, capital accommodation. இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்றீங்க depends a lot on how much capital you have. உங்களோட capital is anywhere between 30,000 to 60,000 rupees அப்படின்னா உங்களால high net worth commodities exportன்றது பண்ண முடியாது. For example, semiconductors, renewable solar chips and so on. You can focus on agri commodities. நான் சொல்றது எப்படி அப்படின்னா products like fruits, vegetables, spices, processed foods in small batches or even specialty agricultural products like macana and GI tagged mangoes. நாலாவது வந்து இயர் ரவுண்ட் ஸ்டெபிலிட்டி. ஒரு ஸ்டார்டிங் எக்ஸ்போர்ட்டரா நீங்க எப்படி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா your product should be having demand throughout the year from other countries abroad and not just a particular phase or season. For example, நம்ம இந்தியால இருக்கிற டெக்ஸ்டைல்ஸா இருக்கட்டும், ரைஸா இருக்கட்டும், மக்கானாவா இருக்கட்டும், டர்மரிக்கா இருக்கட்டும், கார்லிக்கா இருக்கட்டும், all of this is in demand throughout the year. So இதெல்லாம் நீங்க பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்போர்ட்ன்றது பண்ணலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நீங்க ஒரு பர்టిక్యులர் niche சூஸ் பண்ணி, for
ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் ஆர் பல்சஸ் ஒரு பர்டிகுலர் நீஷ் சூஸ் பண்ணி அந்த நீஷ் அடியில் 3 or 4 ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. அண்ட் திஸ் இஸ் த மெத்தட் தட் ஐ வுட் ஐடியலி ரெக்கமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் யுவர் ஓன் கம்பெனி. திஸ் இஸ் அ ஃபேர்லி சிம்பிள் ப்ராசஸுங்க. ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்ரோச் பண்ணி இஃப் யூ பே தம் எனிவேர் பிட்வீன் 10,000 to 12,000 rupees, இது லிட்டரலாக வித்தின் 1 week முடிய வேண்டிய ப்ராசஸ். 4 என்டிட்டி ஆப்ஷன்ஸ்ன்றது இருக்குங்க. நம்பர் 1 வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இருக்கிறதுலே சிம்பிள், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்லிமிட்டட் liability. Partnership firms is always a solid viable option if you have a co-founder, particularly LLP or a limited liability partnership, because ஒரு LLPல உங்களோட liability is defined mathematically, which means even if your business does not go as per expectations, your personal assets are safe. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் விட்டுறலாம். ஃபாரின் பையர்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பர்ஃபெக்டான ஆப்ஷன் அண்ட் மோஸ்ட் கிரெடிபிள் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மூலமாக ப்ராப்பராக ஒரு சைடு இன்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் LLP எல்லாம் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டு பிரைவேட் லிமிடெட் எடுங்கன்றதை நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டார்ட் வித் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஒரு LLP, பட் ஐடியலி நீங்கள் இதை சீரியஸாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபாரின் பையர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ராப்போ பில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் தாங்க பெஸ்ட்டு. இந்த என்டிட்டி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நோ மேட்டர் வாட் ப்ராடக்ட் யூஆர் எக்ஸ்போர்ட்டிங், 4 டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்பர் 1 உங்கள் கம்பெனி பேரில் பேன் கார்டு. நம்பர் 2 ஒரு GST ரெஜிஸ்ட்ரேஷன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி ரெவன்யூ ஆர் தி டர்ன் ஓவர் கேபிட்டல். மூணாவது வந்து ஒரு கரண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுங்க வித் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் ரைட்ஸ் எனேபிள்ட், ஹேவிங் அன் AD கோட் ரெஜிஸ்டர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி IEC, அதாவது இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் இஷ்யூடு பை த DGFT. ஒரு எக்ஸ்போர்ட்டராக IEC கார்டு தாங்க இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு ஆதார் கார்டு டாக்குமெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா அவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களோட இந்த IEC கோட் டாக்குமெண்ட். IECன்றது ஒரு 10-digit கோடுங்க. ஐடென்டிஃபைஸ் யூ டு த கஸ்டம்ஸ். ஆஃப்டர் ஆல் வெறும் 500 rupees கவர்மெண்ட் ஃபீ தான். ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அண்ட் வேலிட் ஃபார் லைஃப் டைம். இது இல்லாமல் எந்த ஷிப்மெண்ட்டும் உங்களால் கண்ட்ரி விட்டு லீவே பண்ண முடியாது. முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு CA கான்டாக்ட்ன்றது இருந்தால் போதும். யூ கேன் கெட் ஆல் ஆஃப் திஸ் டன் இன் 1 week. குவிக்காக இதை ப்ரொசீட் பண்ணிட்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் லிஸ்ட் அண்ட் அப்ளிகேஷன். நீங்கள் என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில யூனிக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கமோடிட்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி, ஸ்பைசஸ், ப்ராசஸ்ட் நட்ஸ், டேரி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு FSSA லைசன்ஸ்ன்றது மேண்டட்ரிங்க. ஃபாஸ்ட் காஸ்ட் போர்ட்டலில் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். இதுக்கான காஸ்ட் வந்து 7,500 rupees per year. என்னோட ஒரு எக்ஸ்பர்ட் டிப்புன்றதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்டர் சம்திங் கால்ட் அஸ் த APEDA. கவர்மெண்ட்டோட நிறைய இனோவேட்டிவான ஃபினான்ஷியல் ஸ்கீம்ஸ்ன்றது இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். மற்ற கேட்டகரிஸ்க்கு ரெலவெண்ட்டான எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராடக்ட். ஃபார்மசூட்டிக்கல்ஸ்க்கு ஃபார்மெக்சில், கெமிக்கல்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்க்கு கெமெக்சில், அப்படி இல்லாட்டி கேபெக்சில், இன்ஜினியரிங் குட்ஸ்க்கு EEPC இந்தியா, அப்பேரலுக்கு AEPC, காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு TEXPROCIL, ஹேண்ட்லூம்ஸ்க்கு HEPC, ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு EPCH, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிக்கு GJEPC, மரீன் ப்ராடக்ட்ஸ்க்கு MPEDA, ஸ்பைசஸ்க்கு த ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ பர்டிகுலர் கவுன்சிலோட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க ஃபார் தி டாக்குமெண்டேஷன் ஆப்டிமைசேஷன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு RCMC ஆப்டெயின் பண்ணுறதுன்றதுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. RCMC இஸ் எசென்ஷியலி ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். நீங்கள் என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்டேஷன் அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட்டோட பியூட்டிஃபுல்லான இனோவேட்டிவான ஃபினான்ஷியல் ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் பேஸ்ட் ஆன் தி டெஸ்டினேஷன் சில ஃபாரின் பையர்ஸ் அடிஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ்ன்றதை கூட ரெக்வஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ISO 9001, ISO 22000 ஆர் HACCP ஃபார் ஃபுட் சேஃப்டி, கல்ஃப் மார்க்கெட்ஸ்னா ஹலால், இஸ்ரேல்னா கோஷர், குளோபல் GAP ஃபார் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் இன் யூரோப் அண்ட் ரீட்டெயில், CE மார்க்கிங் ஃபார் இன்ஜினியரிங் குட்ஸ் இன் த EU அண்ட் USக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா FDA ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃபுட்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. ப்ராப்பரான எக்ஸ்பர்ட் அஃபீஷியல்ஸோட நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா நான் சொன்ன இந்த எல்லா டாக்குமெண்டேஷனுமே ரொம்பவே ஈஸிங்க. கேன் பி டன் வித்தின் 4 to 8 weeks. இது வரைக்கும் இந்த லாங் ஃபார்ம் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு என்டிட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறது, வேரியஸ் என்டிட்டி ஆப்ஷன்ஸ் அவைலபிள், ப்ராடக்ட்னா என்ன, மூலம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா என்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் சொல்கிற இந்த எல்லா விஷயங்களையுமே டீட்டெயில்டாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டாப்பிக்குமே 3 to 4 லாங் ஃபார்ம் யூடியூப் வீடியோஸ்ன்றது தேவை. ஸ்டே டியூன்ட் ஆன் மை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் whenever I upload a video you will be getting a notification. அண்ட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லா டாபிக்ஸ் பற்றியுமே டீட்டெயில்டான வீடியோஸ் நான் கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ண தான் போகிறேன். இப்போ வாங்க நம்ம பையர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ்
பற்றி பார்க்கலாம். ஃப்ராங்காக சொல்கிறேன், ஃபார் எனி எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட இம்பார்ட்டன்ட் கரெக்டான பையர்ன்றதை சூஸ் பண்ணுறது. டிபெண்டிங் ஆன் த ப்ராடக்ட் ப்ராப்பரான அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பையர் கண்டுபிடிக்க இட் வில் டேக் யூ எனிவேர் பிட்வீன் 1.5 to 2 months. ஆனால் அதுக்கப்புறம் த ப்ராசஸ் பிகம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிளுங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பொறுத்த வரைக்கும் கேம்ன்றது 10-15 பையர் வச்சுக்கிறதுல கிடையாது, 2-3 பையர் வச்சுக்கிறதுல, பட் ஹேவிங் அ வெரி ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வித் தம் ஸோ தட் யூ ஹாவ் மல்டிபிள் சைக்கிள்ஸ் பெர் இயர். மல்டிபிள் சைக்கிள்ஸ் பெர் இயருக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பையரோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா they will give you frequent orders every single month, especially in agro commodities. ஸோ இந்த இடத்துல உங்களோட கேம் எப்படி இருக்குன்னா 10 பையரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது கிடையாது, 2-3 பையரோட இருக்கணும். ஆனால் அந்த 2-3 பையர் உங்களுக்கு ஒரு இயர்லேயே மல்டிபிள் ஆர்டர்ஸ்ன்றதை கொடுக்கணும். பையர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. கோல்ட் அவுட்ரீச், இமெயில், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அண்ட் ஸோ ஆன். நம்மளோட அல்ட்ரா எக்ஸாம் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது டீட்டெயிலான டூல்ஸ்ன்றது இருக்குது, விச் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ கேனாட் ரிவீல் இன் திஸ் வீடியோ பிகாஸ் தோஸ் டூல்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் ஆர் மெம்பர்ஸ், ரைட்? பட் இப்போ வாங்க பார்க்கலாம் என்னோட சில ஃபேவரட்டான மெத்தட்ஸ் டு ஃபைனலைஸ் த பையர். நம்பர் 1 வந்து பெய்டு பார்த்துங்க. அதாவது நீங்கள் காசு செலவு பண்ணி யூ வில் பார்ட்டிசிபேட் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட் எக்ஸிபிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில், இல்லை ஜெர்மனியில், இல்லை ஈவன் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. இதில் உங்களுக்கு ஹையான கன்வர்ஷன் ரேட்ஸ்ன்றது நடக்கும். ஆனால் ஒரு ஈவெண்ட்டுக்குமே ஃப்ளைட், ஹோட்டல் எல்லாம் சேர்த்து போட்டு நீங்கள் 2-3 lakhs செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், which is not a recommended option if you are a salaried employee who is just getting into export import. நீங்கள் ஒரு salaried professional இப்போ தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்டர் ஆறீங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பாத் இருக்குங்க, பாத் பி, which is the digital path. எக்ஸ்போர்ட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ட்ரேடிங் கம்பெனிஸ்லாம் உங்களால் B2B டேட்டா பேசஸில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். லைக் வோல்ஸா, இம்போர்டிட்டி, எக்ஸ்போர்ட் ஜீனியஸ், DGCA அண்ட் ISஓட ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போர்ட்டல் அண்ட் so much more. நீங்கள் சேல்ஸ் இல்லை மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவுட்ரீச்ன்றது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. சிம்பிளாக சொல்லணும்னு வைங்களேன், நீங்கள் பையருக்கு எப்படி ரீச் அவுட் பண்ணுறீங்கன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான பையருக்கு நீங்கள் கேஷுவலாக ஹாய் ப்ரோ வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிங்கன்னா they will not take you seriously. அதே மாதிரி நீங்கள் ஒரு பையரோட மீட்டிங்கில் உட்காருறீங்கன்னா உங்களோட நாலேஜ் எவ்வளோ இருக்குன்றதை அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் let's just hypothetically assume you are meeting up with a buyer in China. Your ideal proposal should be something like, Mr. XYZ, this is me from India. I have a consignment of so and so product. இவ்வளோ கேஜிஸ் என்கிட்ட இருக்குது, இவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது. These are all the certifications that I have. Please let me know if an advance payment is possible. Freight optimization எங்களோட சைட்லேருந்து நாங்கள் பண்ணுறோம், ப்ரிஃபரபிளி FOB. இந்த மாதிரி இருக்குன்னு உங்களோட பிச். ஒரு பையர் கிட்ட போய் என்ன ப்ராடக்ட் நான் இருக்குது சார், நம்மக்கிட்ட ஒரு 4-5 இருக்குது. So whenever you are showing any sign of an insecurity, the buyer will notice that you're an amateur. And generally export import இல்ல எந்த பிசினஸ் இருந்தாலுமே நீங்க ஒரு அமெச்சரா இருக்கீங்கன்னா ஒரு நல்ல டீல்ன்றது உங்களால சீல் பண்ண முடியாது. கான்ஃபிடென்ட்டா இமெயில்ல அவுட்ரீச் பண்றதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பையர் ஜர்னிக்கு சில ப்ராசஸஸ் இருக்கு. கோல்ட் அவுட்ரீச், சாம்பிள், இவாலுவேஷன், வீடியோ கால், ட்ரையல் ஆர்டர், கமர்ஷியல் ஆர்டர் அண்ட் so on. இப்போ வாங்க பார்க்கலாம் என்னோட 2 ஃபேவரட் அண்டர் யூஸ்ட் சேனல்ஸ் பத்தி. இந்தியன் எம்பசி கமர்ஷியல் விங்ஸ் அப்ராட் ஹெல்ப் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் லாட்டுங்க. பையர்ஸோட அவங்களே உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் FIEO, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன். கன்சிஸ்டன்சி தான் கேமே. இப்போ வாங்கலாம் அடுத்த ஸ்டெப், ஃபைனலைசிங் த பிரைசிங் வித் த பையர். ஒரு பையர் உங்களோட ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறதா பிரைசிங் பற்றி இருக்கிற கான்வர்சேஷன். பிரைசிங் இன்வால்வ்ஸ் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ். அண்ட் எக்ஸ்போர்ட் பிரைஸ் இன்க்ளூட்ஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ், உங்களோட மார்ஜின், பேக்கேஜிங் அண்ட் இன்லாண்ட் டிரான்ஸ்போர்ட் டு போர்ட், கஸ்டம்ஸோட கிளியரன்ஸ் ஃபீஸ், ஃப்ரேட் ஆப்டிமைசேஷன் இஃப் அப்ளிகபிள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பஃபருங்க ஃபார் கரன்சி ஃப்ளக்சுவேஷன். அ பிகினர் ஆட்ஸ் தீஸ் அண்ட் கோட்ஸ் த டோட்டல். ஜென்ரலாக பையர் சொல்ல போகிறது என்ன தெரியுமா? இட் இஸ் டூ ஹை ரிலேட்டட் டு அ காம்படிட்டர். த பிகினர் கேனாட் ரெடியூஸ் ஃபர்தர் வித்வுட் கோயிங் அன்ப்ராஃபிட்டபிள். த டீல் இஸ் லாஸ்ட். ஸோ ஜென்ரலாக நிறைய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஒரு பையரோட டீல் சீல் பண்ண முடியாமல் இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னா பையர் ஃபீல் பண்ணுறது காஸ்ட் ஆர் கொட்டேஷன் இஸ் டூ ஹை. இந்த இஷ்யூவை நீங்கள் நேவிகேட் பண்ணி சர்க்கம்வென்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இனோவேட்டிவான ஸ்கீம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ன்றதை விட பண்ணியே ஆகணும். இட் இஸ் நெசசரி. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்தியாவில் இருக்கிற மற்ற எக்ஸ்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் சைனா, வியட்நாம், பங்களாதேஷ் மாதிரி மற்ற ஏஷியன் கண்ட்ரிஸோட எக்ஸ்போர்ட்டர்ஸ் எகேன்ஸ்ட் உங்களால் ரைவல் பண்ணி யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்ட்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த ஸ்கீம்ஸ் என்னன்றதை வாங்க இப்போ பார்த்துடலாம். நம்பர் 1 அண்ட் டு பி ஃப்ராங்க் பிகினர்ஸ்க்கு என்னோட பர்சனல் ஃபேவரட்டுங்க RODTEP, ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ். த பிரின்சிபல் ஸ்கீம் டுடே. ரீஃபண்ட்ஸ் வந்து எம்பெடட் சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் டாக்ஸஸுங்க, நாட் ரெக்கவர்ட் த்ரூ எனி அதர் மெக்கானிசம். ரேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 0.3 4.3% ஆஃப் FOB வேல்யூ டிபெண்டிங் ஆன் த HS கோட். இதை வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க அஸ் அ டிரான்ஸ்ஃபரபிள் எலக்ட்ரானிக் ஸ்கிரிப்ட்ஸ் த்ரூ தி IC கேட் போர்ட்டல். ரெண்டாவது வந்து டியூட்டி டிராபேக். இந்த ஸ்கீம் மூலமாக யூ கேன் கெட் ரீஃபண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டிஸ் பேஸ்ட் ஆன் இம்போர்ட்டட் இன்புட்ஸுங்க.
RODTEP இருக்கட்டும், drawback இருக்கட்டும், இது ரெண்டுமே உங்களால சேர்ந்தே claim பண்ண முடியும் provided the same tax is not refunded twice. ஒரு பிகினரா இந்த ரெண்டு ஸ்கீம்ஸ் தாங்க உங்களுக்கு இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். பட் as you proceed to become a mediumly experienced or an advanced experienced exporter, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வாங்க பார்க்கலாம் என்ன ஸ்கீம்ஸ்னு. மார்க்கெட் ஆக்சஸ் இனிஷியேட்டிவ், அதாவது MAI for International Exhibition Support, Transport and Marketing Assistance, அதாவது TMA for Agri Freighting, and most importantly என்னோட பர்சனல் ஃபேவரட் இன்ட்ரெஸ்ட் எக்வலைசேஷன் ஸ்கீம் ஃபார் MSME எக்ஸ்போர்ட் கிரெடிட். அது மட்டும் இல்லாமல் நிறைய செக்டார் ஸ்பெசிஃபிக்கான ஸ்கீம்ஸ்ன்றது இருக்குங்க. ROSETL for Textiles and Apparel, schemes via APEDA for Agriculture, and schemes via Spices Board if you are doing spices like turmeric and so on. நான் சொன்ன இந்த எல்லா ஸ்கீம்ஸ் மூலமாக உங்களால் கம்பைண்டாக 4-5% பெனிஃபிட்ஸ் அப்டெயின் பண்ண முடியும்னா இதுக்கான அர்த்தம் என்ன? உங்களால் ப்ராடக்ட் கொட்டேஷனை 4-5% உங்கள் காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக கொடுக்க முடியும். இந்த மாதிரி இனோவேட்டிவான ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறதா ஐ ஜெனுவன்லி அப்ரிஷியேட் ஸோ மச்ங்க. இதனால மட்டும்தான் நம்மளோட இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கம்பேர்ட் டு பங்களாதேஷ், வியட்நாம், தாய்லாந்து, யூரோப்பியன் அண்ட் மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்ஸில் நம்ம இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவ்வளோ மாசமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பிகாஸ் we can quote lower and get more profits because of these schemes. ஒரு மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு அவங்களோட சப்ளையர் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த சப்ளையர் நெட்வொர்க்ன்றதை நீங்கள் ஆன்லைனே பில்ட் பண்ணலாம். பட் என்ன ப்ராடக்ட்னு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நேர ஒரு தடவை போய் அவங்கள போய் பார்க்கறதுன்றது ரொம்பவே ரெக்கமெண்டடுங்க. பிகாஸ் whenever you choose a product, mostly you will export the same product for 3 or 4 years. ஸோ பையராக இருக்கட்டும், சப்ளையராக இருக்கட்டும், நேர போய் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூவே தனி. என்னோட சில ஃபேவரட்டான சப்ளையர் நெட்வொர்க் கிளஸ்டர்ஸ் இன் இந்தியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டைமண்ட்ஸ் இன் சூரத், இமிடேஷன் ஜுவல்லரி இன் ஜெய்ப்பூர் அண்ட் மும்பை, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அக்ராஸ் ராஜஸ்தான், ஃப்ரெஷ்ஷான அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸுங்க மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகாவில், கேரளா, தமிழ்நாடு இருக்கிற ஸ்பைசஸ் நெட்வொர்க் வித் ஆந்திர பிரதேஷ் டாமினேட்டிங் சில்லிஸ், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இன் டெல்லி NCR, கார்மெண்ட்ஸ் பை சப்செக்மெண்ட், அதாவது திருப்பூர் ஃபார் நிட்வேர், லூதியானா ஃபார் உல்லன்ஸ், அகமதாபாத் அண்ட் சூரத் ஃபார் ஃபேப்ரிக்ஸ், லெதர் இன் கான்பூர், சென்னை, கொல்கட்டா, பிராஸ்வேர் இன் மொராதாபாத், கார்பெட்ஸ் பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர் அண்ட் ஜெய்ப்பூர், மெரீன் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்காலோட கோஸ்ட் லைன்ஸ். என்ன ப்ராடக்ட் நீங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கிளஸ்டர் ஜோன்ஸ்க்கு நீங்க போய் இங்க இருக்கிற மல்டிபிள் சப்ளையர்ஸோட பேசி நல்லா அழகா ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அவங்க எல்லாரும் மத்தியிலுமே காஸ்ட் கம்பேரிசன் பண்றதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் சொல்ல போற இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சப்ளையரை ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட அதே ஜோன்ல மல்டிபிள் சப்ளையர்ஸ் கிட்ட பேசுங்க. காஸ்ட்ன்றதை பெஸ்ட்டாக நெகோஷியேட் பண்ணுங்க. அவங்க கிட்ட ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் குவாலிட்டின்றதை வாங்குங்க. அண்ட் தென் கிவ் அ ப்ராப்பர் ஆர்டர். இருக்கிறதுலே முக்கியமாக ஒன்று மட்டும் சொல்றேன், கமிங் ஃப்ரம் சம்படி ஹூஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திஸ் ஃபீல்ட், ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்ளையர் கிட்ட ஃபர்ஸ்ட் சின்னதாக ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலாம், நம்ம கன்சைன்மெண்ட் போனதுக்கப்புறம் மிச்ச அமௌண்ட்டை கொடுத்துடலான்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அதை பண்ணாதீங்க. என்னைக்கு நீங்கள் ஒரு சப்ளையர் கிட்ட 100% அப்ஃப்ரண்ட் அட்வான்ஸ்ன்றதை கொடுக்குறீங்களோ, த சப்ளையர் வில் ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் யூ. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி சப்ளையர் கிளஸ்டர் ஜோன்ஸில் பீப்புள் ஆர் ஜெனரலி எக்ஸ்ட்ரீம்லி எத்திக்கல் அண்ட் பஞ்சுவல் அண்ட் ஆனஸ்ட் பீப்புள். யாருமே உங்களை ஏமாத்தலாம் போகிறதில்லை. அண்ட் யூனோ இன் பர்டிகுலர் நீங்கள் அக்ரோ கமாடிட்டிஸில் நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், சவுத் இந்தியாவாக இருக்கட்டும், யூ கேன் சோர்ஸ் ஃப்ரம் எனி சப்ளையர். தே வில் பி எக்ஸ்ட்ரீம்லி பஞ்சுவல் அண்ட் ஆனஸ்ட்டுங்க. அண்ட் நீங்கள் மினிமம் கேபிட்டல் 20-25,000 rupees அக்ரோ கமாடிட்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஜென்ரலாக 100% பேமெண்ட்ன்றதை பண்ணுங்க. நீங்கள் 100% பேமெண்ட் பண்ணும்போது சப்ளையர் மத்தியில் உங்களுக்கு ஒரு குட்வில்ன்றது பில்ட் ஆகும். சப்ளையர் புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் ஒரு சீரியஸான பிஸ்னஸ் மேன், அவங்கள நம்புறீங்க, லாங் டேர்மில் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. செகண்ட் ஆர் தேர்ட் டைம் நீங்கள் மாசமான வால்யூம் போகும்போது அப்போ நீங்கள் அவங்க கிட்ட சொல்லுங்கள் அட்வான்ஸ் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஓகே. பட் இந்த ப்ராசஸஸ் எல்லாமே எங்களால் வீட்டிலேருந்து எப்படி அழகாக ஆப்டிமைஸ்டாக பண்ண முடியும், சாலரி ப்ரொஃபஷனலாக கம்மி டைம் கொடுத்துன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ஆப்டிமைசேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை வாங்க பார்க்கலாம். டைமிங் அலோகேஷன் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு குட் யுவர் சிஸ்டம் இஸ். ஒரு பிகினர் எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டரா நீங்கள் ரேண்டமான ஆர்டிகல்ஸ்லாம் படித்து சொந்தமாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா, இதுக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு 2 to 3 hours கொடுத்தா கூட நீங்கள் மிஸ்டேக்ஸ்ன்றது மேக் பண்ணுவீங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஃப்ரேம் ஒர்க் சிஸ்டம்ன்றது மிஸ்ஸிங்காக இருக்கும். ஒரு கரெக்டான ஃப்ரேம் ஒர்க் சிஸ்டம் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு 30-40 minutesன்றது கொடுத்தா போகிறோம். ஜென்ரலாக என்னோட ஆல்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, வீக் டே ஈவினிங்ஸ் ஆர் ஃபார் பையர் அவுட்ரீச், இமெயில் கரஸ்பாண்டன்ஸ், டாக்குமெண்டேஷன். வீக்கெண்ட்ஸ் எல்லாமே இன் பர்சன் ஒர்க்குக்கு உங்கள் சிஏபி மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மந்த்க்கு ஒன்ஸ் சப்ளையரை பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை 3 months ஒன்ஸ் பையரை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் சோ ஆன். ரெண்டாவது வந்து கம்யூனிகேஷன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃப்ளாலஸான இங்கிலீஷில் பேசணும்னா அவசியமே கிடையாதுங்க. தமிழ் இல்லை ஹிந்தியில் சிம்பிளான இந்தியன் லாங்குவேஜில் பேசி ஃபாரின் பையர்ஸோட பல கோடிகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் எனக்கே பர்சனலாக தெரியும். when I talk about communication, I am not talking about the flawless language, I am talking about integrity of the communication. வாங்க நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறேன்.
ஃபாரின் buyers and suppliers உங்களுக்கு இமெயில் பண்ணுறாங்க இல்லை மெசேஜ் பண்ணுறாங்கன்னா ensure you are replying within 48 business hours. இப்போ இருக்கிற டைமில் இந்த டைம் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்காக ரிப்ளை பேட்ச் ஸ்கெடியூலிங் டூல்ஸ்லாம் எவ்வளவோ இருக்குங்க. மேனேஜபிள் ஃப்ரம் அ 9 to 5 ஜாப். மூணாவது மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் டெலிகேஷன். இது நீங்கள் டே ஒன்லேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. த காஸ்ட் இஸ் நத்திங் கம்பேர்ட் டு த டைம் யூ வில் சேவ் அண்ட் த ப்ராஃபிட்ஸ் யூ வில் மேக். அ கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் CHA கஸ்டம்ஸ் கிளியன்ஸை உங்களுக்கு எண்ட் டு எண்ட் ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. அ ஃப்ரேட் ஃபார்வர்டர் ஷிப்பிங் லைன் புக்கிங்கை உங்களுக்கு எண்ட் டு எண்ட் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. உங்களோட CA டாக்குமெண்டேஷனை பார்த்துப்பாங்க. இது எல்லாமே நீங்களே பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் க்ளோஸ் யுவர் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்டுங்க மெயின்டைனிங் கேஷ் ஃப்ளோ. ஒரு பிஸ்னஸ்லையுமே there is something called as a cycle of payment. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பொறுத்த வரைக்கும் சைக்கிள் ஆஃப் பேமெண்ட் வந்து 30 பிஸ்னஸ் டேஸ்லேருந்து 45 பிஸ்னஸ் டேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஜஸ்ட் சே நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சப்ளையருக்கு மணி பே பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி தே வில் டெலிவர் த ப்ராடக்ட் ஒன்லி ஆஃப்டர் 30 days. ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் இன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ரெஸ்பெக்ட் த சப்ளையர் அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்ட் த பையர். அவங்களுக்கு 3 daysக்கு அப்புறம் கால் பண்ணி ப்ராடக்ட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூ வில் லூஸ் த ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு செக்ரிகேட் பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸோட ஃபினான்ஸ். உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற அந்த இன்கமை தனியாக எடுத்து வைங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவையான இன்கமை தனியாக எடுத்து வைங்க. ரெண்டுத்தையுமே மிங்கிள் பண்ணீங்க அப்படின்னா பர்சனல் லைஃபும் அடி வாங்கும், பிஸ்னஸும் அடி வாங்கும். நெவர் டூ தட். த லாஸ்ட் ஸ்டெப், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அண்ட் தி ஃபைனல் பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வீடியோ, ஸ்கேலிங் யோர் பிஸ்னஸ். ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸை எப்போ அப் ஸ்கேல் பண்ணணும், எப்போ டவுன் ஸ்கேல் பண்ணுன்றதை நீங்கள் கற்றுக்கிறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அ லாட் ஆன் குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக இப்போ as you guys may be aware, Israel and Iran were at war. Some people are telling they're still at war. But long story short, the export import market is getting affected. இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக அனுப்புகிற எக்ஸ்போர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி டவுன் ஸ்கேல் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா வழியாக அனுப்புகிற எக்ஸ்போர்ட்ஸை நீங்கள் அப் ஸ்கேல் பண்ணணும். ஸோ அப் ஸ்கேலிங் ஆர் டவுன் ஸ்கேலிங் ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஜியோபொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் ப்ரூவன் மெக்கானிசம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த வேர்ல்ட் எக்கானமி இஸ். இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோவில் எங்கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். ஐம் ஹோப்பிங் தட் யூ கைஸ் அஸ் 9 to 5 salaried professionals நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு. திஸ் அஃப்கோர்ஸ் இஸ் அ வெரி பிரீஃப் ஓவர்வியூ கைட். நான் இதில் சொன்ன ஒரு பாயிண்டர்ஸையுமே நான் இன் டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் மீ எனிவேர் பிட்வீன் 4 to 5 hours. லாங் ஃபார்ம் யூடியூப் வீடியோஸ் நான் கண்டினியூஸாக என்னோட சேனலில் அப்லோட் பண்ண தான் போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு. ஃபாலோ அலாங் வித் மீ இன் திஸ் ஜர்னி. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பற்றி நாங்கள் நிறைய லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எங்களுக்கு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக ஒரு மென்டார்ஷிப் தேவைப்படுது. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து ஹேண்ட் ஹோல்டிங் கைடன்ஸ்ன்றது தேவைப்படுது. ஒரு பிகினர் 9 to 5 salaried ப்ரொஃபஷனலாக இதை நாங்கள் எப்படி இன்கமாக செட்டப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெனுவினாக பேஷனேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு மென்டார்ஷிப் தேவை அப்படின்னா ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் தட் யூ கைஸ் ஜாயின் our ALTIRA, தமிழ்நாடோட நம்பர் 1 காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்யூனிட்டி. யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னோட மாஸ்டர் கிளாஸை ஃபுல்லாக பார்த்து முடியுங்க. உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ்ன்றது கிடைக்கும். மாஸ்டர் கிளாஸை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யூ வில் கெட் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி. விஷிங் யூ த பெஸ்ட் ஆஃப் லக்குங்க. டைம் வந்தாச்சு நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ன்றதை செட்டப் பண்ணி சைடில் ஒரு பார்லர் இன்கம் கொண்டு வந்து வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக முன்னேறதுக்கு. திஸ் இஸ் யோர் மேன் ஹரிஹரன் சைனிங் ஆஃப். நெக்ஸ்ட் யூடியூப் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.